கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசு சாமி உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு நமக்குரிய வார்த்தை, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். ஏசாயா 43:19. ஆமாப்பா, ஆண்டவர் நமக்கு கொடுக்கறதான ஒரு வாக்குத்தத்தம். ஆமாம், ஏசாயா புஸ்தகம் எல்லாமே என்னென்னா ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். இதை நம்ம தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கிட்டால் கூட சரி. எதுக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்மகிட்ட சொல்கிறாரு அப்படின்னா, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இழந்ததை நினச்சி இருதயத்தில் வேதனையோடு இருக்கலாம், கண்ணீரோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேனே, இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக இருக்கிறேன்னு நினைக்கலாம். இல்லைப்பா, அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அப்படின்னா ஆதி காலத்தில் இருந்ததை நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நினைக்கவே கூடாதா? ஏன் அப்படின்னா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இழந்தது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன்னா உனக்கு 2 மடங்காக தருவேன். ஆனால் நீ என்ன பண்ணக்கூடாது, அதை நினச்சி வருத்தப்படக்கூடாதுன்னு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நமக்கு எதெல்லாம் தோல்வியாக, எதெல்லாம் வேதனையாக இருக்குதோ அந்த காரியத்தில் ஆண்டவர்கிட்ட கொடுத்து, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எவ்வளோ நடந்துருச்சு சாமி, ஆனால் ஆண்டவரை இப்பொழுதே ஒரு புதிய காரியத்தை நீங்கள் செய்வேன்னு சொன்னீங்களே சாமி அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறதே. நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டோன்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்னா அதை மட்டுமே செய்ய மாட்டார், அதை விட பல மடங்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் வல்லவராக இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவர் வார்த்தையை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறதுன்றது நம்புறதுன்னு அர்த்தம். ஏசப்பா, நான் உங்கள் வார்த்தையை நம்புகிறேன், ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பயந்து நான் வாழ எனக்கு உதவி பண்ணுங்க சுவாமின்னு உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து பாருங்களேன். ஒரு நாள் இல்லைப்பா, ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். இழந்ததை மீண்டும் 2 மடங்காக யோபுக்கு கொடுத்தது போல் நீங்கள் பொறுமையோடு விசுவாசத்தோடு ஆண்டவருக்குள்ளே வாழும்போது நிச்சயமாக இந்த காரியத்தை வைக்க பண்ணுவார். God bless you. ஆமென்.